ஹாய், ஹலோ. டிஎன்பிஎஸ்சி 2025ல இதுவரைக்கும் நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் மேத்ஸ் மற்றும் டாபிக் வைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெஷர்மென்ட். சரி, ஓகே, பார்க்கலாம். இளையளவே புத்தகத்தில் நிலமானது பின்வரும் மதிப்புகள் குறிக்கப்பட்டுள்ளன. சிலேருந்து ஏ வரைக்கும் குடுத்துருக்காங்க. சரி, ஓகே, நம்ம முதல்ல ஃபர்ஸ்ட் டிரா பண்ணிக்கலாம். ஓகே, பாருங்க. ஸ்ட்ரெயிட்டா ஒரு கோடு. நம்ம எப்பயுமே கீழ ஏல இருந்து தான் சொல்லி குடுத்துருக்காங்க. அப்ப நம்ம ஏல இருந்து கீழ இருந்து தான் ஃபர்ஸ்ட் போணும். ஓகே, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 50ன்னு குடுத்துருக்காங்க. அப்ப இதுல இருந்து இது வரைக்கும் 50ன்னு எழுதிக்கலாம். 50 மீட்டர். ஓகே, அடுத்து பாருங்க. செகண்ட் 80ன்னு குடுத்துருக்காங்க. 50 80ல இருந்து 50 கழிச்சா மிச்சம் எவ்வளவு வரும்? 30ன்னு சொல்லிட்டு வரும். அப்ப இது 30. 30க்கு அதாவது 80க்கு நேரா தான் 50 பி குடுத்துருக்காங்க. சரி, சைடுல பின்னு சொல்லி போட்டுக்கலாம். பி இது எவ்வளவு குடுத்துருக்காங்க? 50. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 120ல இருந்து 80 கழிக்கணும். 180 கழிச்சா மிச்சம் எவ்வளவு வரும்? 40ன்னு சொல்லிட்டு வரும். இது 40. இதுக்கு 40. ஓகே, அதுக்கு நேரா டி என்ன குடுத்துருக்காங்க? 40க்கு நேரா டி இது 20ன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாருங்க, 50க்கு நேரா என்ன குடுத்துருக்காங்களாம்? இ குடுத்துருக்காங்க. 30 குடுத்துருக்காங்க. 30. ஓகே, வேற என்ன குடுத்துருக்காங்க? 150ல இருந்து 20 கழிச்சா மிச்சம் 30ன்னு சொல்லிட்டு வரும். ஓகே, நம்ம எழுதியாச்சு. இந்த இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ ஓகே இது ஜாயின் பண்ணிடலாம். வேற என்ன? இது ஓகே, எல்லா ஷேப்பையும் நம்ம ஜாயின் பண்ணி விட்டாச்சு. சரி, எல்லாத்தையும் ஜாயின் பண்ணியாச்சு. ஓகே, இது ஸ்ட்ரெயிட்டா வரும், சாயில வராது. இது சைடுல ஒரு ஒரு முக்கோணம் மாதிரி வரும். ஒரு சின்ன முக்கோணம் மாதிரி வரும். ஓகே, பாருங்க, நம்ம எழுதிட்டோம். இப்போ இதை ஏன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதை பின்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இதை சின்னு வச்சுக்கலாம். இதை டின்னு வச்சுக்கலாம். இதை ஈன்னு வச்சுக்கலாம். எஃப்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் முக்கோணத்தை ஏ எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் முக்கோணத்தின் பரப்பளவு என்னன்னு சொல்லிட்டு. ஓகே, எழுதலாம். முக்கோணம் ஏவோட பரப்பளவு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அரை பி இன்ட்டு ஹெச்னு வரும். நம்மளுக்கு அரை. பியோட வேல்யூ பேஸ் எவ்வளவு? 20ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். இன்ட்டு 20. ஹைட்ஸோட வேல்யூ உங்களுக்கு தெரியும். இங்க கொடுத்துருக்காங்க 30ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்ட்டு 30 படி கொடுத்த என்னன்னு வரும்? 300ன்னு சொல்லி வரும். ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் கண்டுபிடிச்சாச்சு. இப்ப செகண்ட் முக்கோணம் பி கண்டுபிடிக்கலாம். முக்கோணம் பி அதே ஃபார்ம்ல தான். அரை பி இன்ட்டு ஹெச் முக்கோணத்தின் பரப்பளவு. அப்ப அரை. இதுல பேஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 50ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? 50. உயரம் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, கீழ இருந்து இது வரைக்கும் 40, அதுக்கு மேல 30. அப்ப மொத்தம் 70ன்னு சொல்லி வந்துருச்சு. 70 அடி கொடுக்கலாம். இது 25 சொல்லிட்டு வரும். 25 70ஆல மல்டிப்ளை பண்ணோம். 5 மிச்சம் 3 14 17 வரும். எக்ஸ்ட்ரா ஒரு சைடு. அப்ப எவ்வளவு கண்டுபிடிச்சப்போ செகண்ட் ஒனுக்கு 1750 சொல்லிட்டு கண்டுபிடிச்சாச்சு செகண்ட் ஒனுக்கு. தேர்ட் ஒன் சி கண்டுபிடிக்கலாம். பாருங்க, செவ்வகத்தின் பரப்பளவு என்னன்னு சொல்லி இருப்போம். செவ்வகத்தின் பரப்பளவு எல் இன்ட்டு பின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். எல்லோட வேல்யூ பார்க்கணும். இங்க பாருங்க, கீழ இருந்து இங்க இருந்து ஒரு 30, அதுக்கு மேல ஒரு 40. அப்ப எவ்வளவு வருது? 70 சொல்லிட்டு வருது. 70 போட்டாச்சு. ஓகேவா? அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, 70ன்னு வருது. அதுக்கடுத்து அகலம் பார்க்கணும். அகலம் இங்க இருந்து இது வரைக்கும் 20ன்னா அப்ப இங்க இருந்து இது வரைக்கும் 20 தான். அப்ப 20ன்னு சொல்லி போடலாம். அப்ப எவ்வளவு ஒரு ஆன்சர்? 1400 சொல்லிட்டு வரும். செகண்ட் ஒன் கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கடுத்து டி பார்க்கலாம். முக்கோணம் டி ஓட வேல்யூ பார்க்கலாம். அதேதான், அரை பி இன்ட்டு ஹெச்ன்னு சொல்லிட்டு வரும். இப்போ அரை
பேஸ் எவ்வளவுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுல இருந்து இது வரைக்கும் 20னா அப்ப இது எவ்வளவு இருக்கும்? 10 தான் இருக்கும். அப்ப 10 இன்ட்டு 10 இன்ட்டு பாருங்க உயரம் எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹைட்ஸோட வேல்யூ இங்க இதுல இருந்து எந்த ஹச் அளவு இருக்கோ அதே தான் இதுக்கும் இருக்கும். அப்ப இதுல இருந்து 30, இங்க ஒரு 40, அப்ப மொத்தம் எவ்வளவு வருது? 70 சொல்லிட்டு வருது. அப்ப அடிவிருப்போம் 5 வரும். அப்போ 350 சொல்லிட்டு வரும். நெக்ஸ்ட் பாருங்க டி கண்டுபிடிச்சாச்சா. அதுக்கு வந்து இந்த முக்கோணம் கண்டுபிடிக்கலாம். ஈயோட முக்கோணம் அதேதான் அரை பி இன்ட்டு ஹச். பேஸ் எவ்வளவுன்னு சொல்லி பாருங்க 30 இன்ட்டு ஹைட்ஸோட வேல்யூ பாருங்க இங்க இருந்து இது வரைக்கும் 50. இப்போ 50 அடி கொடுக்கலாம். 15 வீட்டு வரும். இப்போ 15 5 டைம்ஸ் 25 மிக்ஸ் 2 7. அப்ப 750 சொல்லிட்டு வரும். ஓகே அதுக்கடுத்து பாருங்க லாஸ்ட் ஒன் எஃப் முக்கோணம் எஃப் வந்து கண்டுபிடிக்கலாம். அதேதான் அரை பி இன்ட்டு ஹச்ன்னு சொல்லிட்டு வரும். அரை பேஸ் பார்த்தீங்கன்னா 50 வருது. இதுதான் பேஸ் 50 சொல்லிட்டு வருது. 50 இன்ட்டு ஹைட்ஸோட வேல்யூ பாருங்க இங்க 50 பிளஸ் இங்க ஒரு 30. அப்ப மொத்தம் எவ்வளவு வருது? 80 சொல்லிட்டு வரும். சரி அடி கொடுக்கலாம். அடி கொடுத்து இது என்ன வரும்? 40 சொல்லிட்டு வரும். இப்ப எவ்வளவு? 2000 சொல்லிட்டு வரும். அப்போ பரப்பளவு என்னன்னு சொல்லி நிலத்தின் மொத்த பரப்பளவு என்னன்னு சொல்லி கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். எல்லாத்தையும் வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ண நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். பாருங்க 300, 1750, 1400, 350, 750, 2000. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிரும். 15 5 மிச்சம் 1 10 15 20 20 25 சொல்லிட்டு வருது. 5 மிச்சம் 2 4 5 6. அப்ப நம்மளுக்கு ஆன்சர் எவ்வளவு கிடைச்சதுன்னா 6550 தான் வந்து ஆன்சர் வந்து கிடைச்சிருக்கு சென்டிமீட்டர். ஓகே பார்த்துடலாம். ஆன்சர் செக் பண்ணிடலாம். பாருங்க 6550. அப்போ ஆன்சர் ஏ தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்ட். ஓகே நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு கூம்பு வடிவ கூடாரமானது 9 நபரை வைத்துக்கொள்ள இயலும். ஒரு நபருக்கு 12 மீட்டர் அளவு தரையளவும் 120 கனமீட்டர் காற்று சுவாசிப்பதற்கும் தேவைப்படுகிறது எனில் கூடாரத்தின் உயரம் என்பது என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தரையளவு ஒரு நபருக்கு 12 மீட்டர். அப்ப மொத்த தரையளவு என்னன்னு பார்ப்போம். மொத்த தரையளவு எவ்வளவு? ஒரு நபருக்கு 12னா அப்போ 9 நபர் இருக்காங்க. அப்போ 9 இன்ட்டு 12 எவ்வளவு வரும்? 108 மீட்டர்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க 160 கனமீட்டர் காற்று சுவாசிப்பதற்கு அப்படின்னு இருக்காங்க. அப்போ மொத்த கொள்ளளவு ஒரு ஆளுக்கு வந்து 160 கனமீட்டர்னா அப்போ 9 நபருக்கு 160க்கு என்ன? ஓகே போலாம். 160 இது 9 0 54 4 மிச்சம் 5. இப்ப என்ன ஒரு 14 வரும். இப்ப 1440 கனமீட்டர்னு சொல்லிட்டு வரும். அதாவது மீட்டர் கியூப்னு சொல்லிட்டு வரும். ஓகே வேற என்ன கொடுத்துருக்காங்க? தேவைப்படுகிறது கூண்டாரத்தின் உயரம் என்னன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. சரி அப்போ கூம்பின் கன அளவு ஃபார்முலா எழுதணும். கூம்பின் கன அளவு ஃபார்முலா என்னது? 1/3 r ஸ்கொயர்டு h. இதுதான் ஃபார்முலா. இப்ப இங்க பாருங்க தரையளவுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த தரையளவு தான் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா
பைஆர் ஸ்கொயர்டு கீழ இருக்க இந்த கூம்பு இருக்கு இல்லையா? இந்த கூம்போட தரைப்பகுதி தான் என்னது? நம்மளுக்கு பைஆர் ஸ்கொயர்டு வந்து குடுத்துட்டாங்க. இப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா, அதோட உயரம் இது என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹைட்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கண்டுபிடிப்போம். ஓகே. மொத்த கொள்ள அளவுனா, மொத்த கன அளவு என்னன்னு சொல்லி குடுத்துட்டாங்க. அவங்க ஆன்சர் வந்து கன அளவு எவ்வளவுன்னு சொல்லி குடுத்துட்டாங்க. அதுக்கு பதிலா ஹைட்ஸ் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. சரி ஓகே பார்க்கலாம். அப்ப 1000 கன அளவு பார்த்தீங்கன்னா, 1440 ஈக்குவல் டு 1/3 பைஆர் ஸ்கொயர்டு தான் நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க. பைஆர் ஸ்கொயர்டு வந்து 180 108ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இன்ட்டு ஹைட்ஸ் வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து தெரியாது. அப்படி வச்சுக்கலாம். ஓகே. ஹைட்ஸ் இந்த சைடு வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் அந்த சைடு கொண்டு போகலாம். அப்ப என்ன வரும்? 1440 இன்ட்டு கீழ இருக்க 2 இங்க வரும்போது மேல போயிரும் 2 பை 108 ஈக்குவல் டு ஹைட்ஸ்ன்னு சொல்லி இருக்கும் இல்லையா? இப்போ ஓகே அடி கொடுக்கலாம் பாருங்க. சாரி இது 3 மாத்தி போட்டேன். அப்ப இங்கேயும் வந்து 3 வரும். 3 டேபிள் அடிக்கலாம். 3 மிச்சம் 1 6ன்னு சொல்லி வரும். 36ன்னு சொல்லிட்டு வருது. ஓகே. நெக்ஸ்ட் 2 டேபிள் அடிக்கலாம். 1 8ன்னு சொல்லிட்டு வரும். இது அடிக்க கொடுத்தா 720ன்னு வரும். அகைன் 2 டேபிள் அடிக்கலாம். 60ன்னு வரும். இப்போ 9 டேபிள் அடிச்சோன்னா மிச்சம் எவ்வளவு வரும்? 40ன்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? அப்போ என்ன கொடுத்துருக்காங்க? ஹைட்ஸோட வேல்யூ நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம்? 40 மீட்டர்ன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? ஓகே. அப்ப நமக்கு ஆன்சர் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட் சம் வந்து பார்க்கலாம். 3 சென்டிமீட்டர் பக்க அளவு உடைய ஒரே மாதிரியான 3 கனசதுரங்கள் ஒன்றோடு ஒன்று பக்கவாட்டில் இணைக்கப்படும் போது கிடைக்கும் புதிய கனசெவ்வகத்தின் மொத்த பரப்பு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி வந்து நம்ம ஓகே வந்து பார்க்கலாம். அப்ப பாருங்க. கனசெவ்வகம் சொல்லி கொடுத்துட்டாங்க. கனசதுரம் சொல்லி கொடுத்துட்டாங்க. கனசதுரம் இப்படி இருக்கும். பக்கத்துல பக்கத்துல இணைக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து வரும். ஓகேவா? இந்த மாதிரி வந்து 3 கனசதுரத்தை வந்து இணைக்கும் போது இந்த மாதிரி கனசெவ்வகம் மாதிரி ஒரு உருவம் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா 3 சென்டிமீட்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப இது பாருங்க. இது 3 இது 3 இது 3 வரும். அப்ப இதோட அகலம் நீளம் பாத்தீங்கன்னா எவ்வளவு வருது நம்மளுக்கு? எல்லோட வேல்யூ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 9 சொல்லி வந்துருச்சு. இப்ப இது பாருங்க அகலம் பியோட வேல்யூ நம்மளுக்கு 3ன்னு வந்துருச்சு. உயரம் ஹைட்ஸோட வேல்யூ என்னன்னு கிடைச்சிருச்சு நம்மளுக்கு வந்து 3ன்னு வந்து கிடைச்சிருச்சு. ஓகே பார்க்கலாம். கனசெவ்வகத்தின் மொத்த பரப்பு கேட்டிருக்காங்க. அப்ப கனசெவ்வகத்தின் மொத்த பரப்பு ஃபார்முலா என்னன்னு சொல்லி தெரியுங்களா உங்களுக்கு? 2 LB பிளஸ் B into H பிளஸ் L into H இதான் வந்து ஃபார்முலா. ஓகே. 2 எல்லோட வேல்யூ நம்ம வந்து என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 9 இன்ட்டு பிரெத் பியோட வேல்யூ 3 கூட்டல் பியோட வேல்யூ 3 ஹைட்ஸோட வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து 3 தான் பிளஸ் எல்லோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 9 அப்புறம் ஹைட்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3. ஓகே. இப்போ பாருங்க எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிடலாம். 27 கூட்டல் 9 கூட்டல் 27 சொல்லிட்டு வரும். ஓகேவா? இப்போ இது எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிடலாம். 14 ஒரு 9 23 சொல்லிட்டு வரும். 3 மிச்சம் வந்து 2 6 63 வருது. அப்போ 2 இன்ட்டு 63 2ஆல வந்து மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 6 12 நம்மளுக்கு ஆன்சர் என்னன்னு கிடைச்சிச்சு? 126 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு மில்லியன் இருக்கு நம்மளுக்கு வந்து கிடைச்சிச்சு. அப்ப கனசெவ்வகத்தின் மொத்த பரப்பு 126 சென்டிமீட்டர். ஆன்சர் பி தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்ட். ஓகே. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம்.
30 சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு நேர்வட்ட கூம்பின் இடைக்கண்ட ஆரங்கள் 7 சென்டிமீட்டர் மற்றும் 28 சென்டிமீட்டர் எனில் அதன் கன அளவை காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப பாருங்க, உயரம் வந்து நம்மளுக்கு ஹைட்ஸ் எவ்வளவுன்னு சொல்லி குடுத்துட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 30 சென்டிமீட்டர் வந்து நம்மளுக்கு வந்து குடுத்துட்டாங்க. ஆரங்கள் பார்த்தீங்கன்னா, ஸ்மால் ஆர் எவ்வளவு குடுத்துருக்காங்க? 7 சென்டிமீட்டர்ன்னு குடுத்துருக்காங்க. பிக் ஆர் வந்து என்ன குடுத்துருக்காங்க? ஆரம் வந்து 28 சென்டிமீட்டர்ன்னு சொல்லி குடுத்துட்டாங்க. அதன் கன அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. கூம்பின் இடைக்கண்ட ஆரங்கள் பார்ப்போம். ஓகே. ஃபார்முலா பார்க்கலாம். இடைக்கண்டத்தின் கன அளவு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/3 பை ஹைட் ஆர் ஸ்கொயர் பிளஸ் சின்ன ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஆர் இன்ட்டு பிக் ஆர் இன்ட்டு ஸ்மால் ஆர். ஓகே, இதான் வந்து ஃபார்முலா. இப்போ ஃபார்முலா படி சப்ஸ்டியூட் பண்ணலாம். 1/3 பையோட வேல்யூ 22/7. ஹைட்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க 30 கொடுத்துருக்காங்க. ஓகே. பிகார் பார்த்தீங்கன்னா 28 ஸ்கொயர்ட் பிளஸ் 7 ஸ்கொயர்ட் பிளஸ் 28 இன்ட்டு 7 சொல்லி வரும். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். அப்போ 1/3 இன்ட்டு 22/7 இன்ட்டு 13 வருமா? 30. 28 ஸ்கொயர் பண்ணா நம்மளுக்கு என்ன வரும்னா 784 சொல்லி வரும். 7 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 49 பிளஸ் 28 வந்து 7 வந்து மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணலாம் 6 மிச்சம் 5 14, அப்போ என்ன வரும்? 19ன்னு வரும். அப்போ 196. ஓகே, இதை அடி கொடுக்கலாம் பாருங்க. 3 இங்க வந்து என்ன வரும்? 10ன்னு சொல்லி வரும். அப்போ என்ன வரும்? 22யும் 10யும் மல்டிப்ளை பண்ணா 220ன்னு சொல்லி வரும். பை 70. மீதி எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணலாம். 49 784 சொல்லிட்டு வரும். 19க்கு 9 மிச்சம் 1 10 18 22க்கு 2 மிச்சம் 2 இப்போ என்ன வரும்? 10 சொல்லிட்டு வரும். இப்போ எவ்வளவு? 1029 சொல்லிட்டு வரும். சரி, ஓகே, அதை அடி கொடுக்கலாம். 7 டேபிள் அடி கொடுக்கலாம். 1 7 is 7. 1 மிச்சம் எத்தனை வரும்? 3 வரும். 4 டைம்ஸ் வருமா? 28. 28லேருந்து 32 போச்சுன்னா மிச்சம் 4 வரும். 49 7 டைம்ஸ் இருக்கு. அப்போ பாருங்க, 220 இன்ட்டு 147ன்னு சொல்லி வரும். மல்டிப்ளை பண்ணலாம். 147 22ஆல் மல்டிப்ளை பண்ணா 14க்கு 4 மிச்சம் 1 8 1 9 2. அதே தான் இங்கே வரும். 4 9 2 4 13க்கு 3 மிச்சம் 1 12க்கு 2 மிச்சம் 1 3. எக்ஸ்ட்ரா ஒரு வந்து 20க்கு ஒரு 0 இருக்கு, சேர்த்துக்கலாம். 0 சேர்த்துக்கலாம். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 32,340 தான் வந்து நம்மளுக்கு வந்து ஆன்சர். இப்போ ஆன்சர் நம்மளுக்கு என்ன வருதுன்னா ஏ தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வருது. ஓகே, ஆன்சர் செக் பண்ணிடலாம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு வட்டக்கோண பகுதியின் ஆரம் 21 சென்டிமீட்டர் மற்றும் அதன் மைய கோணம் 120 டிகிரி எனில் அதன் வில்லின் நீளம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு வில்லின் நீளமோட ஃபார்முலா வந்து நம்ம வந்து எழுதிக்கலாம். வில்லின் நீளம் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டிகிரி 360 டிகிரி இன்ட்டு 2/r தான் நம்மளுக்கு வந்து ஃபார்முலா. ஓகே, நம்மளுக்கு மேலே என்ன டிகிரி கொடுத்துருக்காங்க? 120 டிகிரி. அப்போ 120 பை 360 இன்ட்டு 2 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு நம்மளுக்கு ஆரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 21 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ 21. ஓகே, பார்க்கலாம். அடி கொடுக்கலாம். ஒரு செவருக்கு ஒரு செவர். 12 12 3 12 31ன்னு சொல்லிட்டு வரும். இது 7 அடி கொடுத்தா 3 வரும். இந்த 3 வந்து கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ ஆன்சர் வந்து 2 இன்ட்டு 22. அப்போ 44 சென்டிமீட்டர் தான் நம்மளுக்கு வந்து வில்லின் நீளம் வந்து 44 சென்டிமீட்டர். ஆன்சர் வந்து ஏ தான் வந்து கரெக்டு.
ஓகே. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 8 சென்டிமீட்டர் விட்டமுள்ள கோளமானது உருக்கப்பட்டு 3 மில்லிமீட்டர் விட்டமுள்ள கம்பியாக உருவாக்கப்பட்டால், அக்கம்பியின் நீளம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, வந்து பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து விட்டம் டி தான் வந்து நம்மளுக்கு வந்து குடுத்துருக்காங்க. என்னது டி குடுத்துருக்காங்க. எத்தனை சென்டிமீட்டர்? 8 சென்டிமீட்டர் குடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஆர் வேணும். ஆர் வேணும்னா என்ன பண்ணும்? பை 2 ஆல டிவைட் பண்ணா நம்மளுக்கு ஆர் கிடைச்சிடும். அப்ப என்னது 4 சென்டிமீட்டர்ன்னு சொல்லிட்டு ஆர் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இது எதுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம்? கோலத்துக்கு தான் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? கோலத்துக்கு ஆர் வந்து 4 சென்டிமீட்டர் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்ப பாருங்க, உருக்கப்பட்டு 3 மில்லிமீட்டர் விட்டமுள்ள கம்பியாக உருவாக்கப்பட்டால் 3 மில்லிமீட்டர் கம்பியாக வந்து உருவாக்கப்படுறது. அப்போ வந்து மில்லிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து வந்து சென்டிமீட்டர்ல வந்து மாத்திக்கலாம். இது வந்து விட்டத்துல இருக்கு. அதையும் வந்து மாத்தணும். ஓகே. இப்ப பாருங்க. அப்ப 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10 மில்லிமீட்டர்ன்னு சொல்லிட்டு வரும். அப்போ வந்து பாருங்க. அப்ப 3 மில்லிமீட்டர் ஈக்குவல் டு எவ்வளவு வரும்? 0.3 சென்டிமீட்டர்ன்னு சொல்லிட்டு வரும் இல்லையா? அப்ப நம்மளுக்கு வந்து கிடைச்சிருச்சு. இப்போ இது வந்து விட்டத்துல இருக்கு. டில இருக்கு. நம்ம வந்து ஆர்ல வந்து மாத்தணும். அப்ப வந்து 0.3 பை 2 ஆல வந்து டிவைட் பண்ணணும். ஓகே. அப்ப அடி கொடுத்தா என்ன வரும்? 0.15 சொல்லி வரும். அப்ப ஆரோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 0.15 சொல்லி சென்டிமீட்டர்ன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? இப்ப வந்து இது வந்து எதுக்கு கம்பியாக உருவாக்கப்படுகிறது? அப்பனா உருளைக்கு உருளைக்கு வந்து ஆர் வந்து என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 0.15 சென்டிமீட்டர் சொல்லிட்டு கண்டுபிடிச்சாச்சு. இப்ப என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, கோளம் வந்து உருக்கப்பட்டு கம்பியாக வந்து உருவாக்கப்படுதுன்னு சொல்றாங்க. இப்ப வந்து கோளம் வந்து உருக்கப்படும் போது வந்து கம்பியா வந்து இழுக்கப்படும் போது அதோட கன அளவு வந்து மாறாம இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கோளத்துல இருக்கிற என்ன கன அளவோ அதே தான் வந்து கம்பியாக உருவாக்கப்படும் போதும் அதே கன அளவு தான் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப பாருங்க, உம் கோளத்தின் கன அளவு என்னது? கோளத்தின் கோளத்தின் கன அளவு ஃபார்முலா என்னது? நம்மளுக்கு 4/3 பை ஆர் கியூப்னு சொல்லிட்டு வரும். அதுக்கடுத்து பாருங்க, கம்பியாக உருவாக்கப்பட்டல. அப்பனா உருளையோட கன அளவு என்ன? உருளையின் கன அளவு ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர்ட் எல்ன்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? இப்ப இந்த ரெண்டு கன அளவும் வந்து சேம் சொல்லி ஈக்குவல் சொல்லி சொல்றாங்க. ஓகே, நம்ம எழுதிக்கலாம். இப்ப பாருங்க, 4/3 பை ஆர் கியூப் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர்ட் எல். நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா கம்பியோட நீளம் கேட்டிருக்காங்க. எல்லு தான் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். இப்ப இங்க பாருங்க, இந்த பையும் இதுல இருக்கிற பையும் வந்து கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் பாருங்க, 4/3 ஆர் வந்து கோலத்துக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 4 சென்டிமீட்டர்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப இன்ட்டு 4 கியூப் ஈக்குவல் டு உருளைக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஆர் 0.15 ஸ்கொயர்டு. எல்லோட வேல்யூ வந்து தெரியாது. அதனால எல்ல அப்படியே வந்து வச்சுக்கலாம். ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் பாருங்க, கியூப் இருக்கிறதெல்லாம் மாத்தி விட்டுறலாம். 1/3 4ஓட கியூப் என்ன வரும்? 64ன்னு சொல்லிட்டு வரும். 15 கியூப் என்னன்னு வரும்? 225ன்னு வரும். 2 ஸ்தானம், அப்ப 4 ஸ்தானம் வரும். அப்ப 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா நம்மளுக்கு 0.0225 சொல்லிட்டு வரும். இன்ட்டு எல். ஓகேவா? இப்ப வந்து எல் இந்த சைடு வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் அந்த சைடு வந்து கொண்டு போயிடலாம். 4/3 இன்ட்டு 64 பாருங்க, 64 இந்த சைடுல இருக்கிறது இங்கிட்டு வரும்போது ஈக்குவல்டுக்கு அந்த சைடு வரும்போது மேல இருக்கிறது கீழே வந்துடும். அப்ப 0.0225 ஈக்குவல் டு எல்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஈக்குவல் டு எல்னு இருக்கும். ஓகே, இப்ப நம்ம இது வந்து அடி கொடுக்கணும். முதல்ல 4 வந்து ஃபர்ஸ்ட் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 4 மல்டிப்ளை பண்ணலாம். 16 மிச்சம் 1 24 25. இப்ப இங்க பாருங்க, 256 பை இந்த 3ஐயும் இதையும் வந்து மல்டிப்ளை வந்து பண்ணிக்கலாம். 3ஐயும் அதையும் மல்டிப்ளை பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். அதுக்கடுத்து 225 3ஆல மல்டிப்ளை பண்ணா 15 5 மிச்சம் 1 6 1 7 6 சொல்லிட்டு வரும். பாருங்க, 5 7 6 எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கு? 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கு. அப்ப நம்ம 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கலாம். ஓகே, நம்ம இப்ப இதை வந்து அடி கொடுக்கணும். அடி கொடுக்கணும்னா இங்க வந்து பாருங்க, புள்ளியில இருக்கு. அப்ப வந்து நம்ம வந்து ஹோல் நம்பரா வந்து மாத்தணும். அப்பனா 4
4 சைவர் கூட போட்டு மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஹோல் நம்பர் கிடைச்சிரும். கீழே மல்டிப்ளை பண்ண மாதிரி மேலேயும் வந்து அதே நம்பரால வந்து மல்டிப்ளை பண்ணோம். அப்ப என்ன வரும்? 25640 சொல்லிட்டு வரும். பை 675 இருக்குமா? நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இதை 5 டேபிள் அடி கொடுக்கலாமா? அப்ப 5 டேபிள் அடி எடுப்போம். 1 3 என்ன வரும்? 5 சொல்லிட்டு வரும். மேலே இதை அடி கொடுத்தனா 5 5 1 2 0 0 0 சொல்லிட்டு வரும். ஓகேவா? அகைன் 5 டேபிள் அடி கொடுத்தனா இது வந்து 2 7 சொல்லிட்டு வரும். அகைன் இதை 5 டேபிள் அடி கொடுத்தனா 1 0 2 4 0 0 சொல்லிட்டு வரும். ஓகே, இது வந்து வேற எந்த டேபிள்லயும் அடி கொடுக்க முடியாது. 27 டேபிள் அடி கொடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா நம்மளுக்கு 3792.59 சொல்லிட்டு கண்டுபிடிக்கும். இப்ப இது பாருங்க, இப்ப நம்ம கண்டுபிடிச்சிருக்க வந்து என்னதுல கண்டுபிடிச்சிருக்கோம்? நம்ம வந்து சென்டிமீட்டர்ல வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஆன்சர் கீ பாருங்க, எல்லாமே வந்து மீட்டர்ல வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம சென்டிமீட்டரை வந்து மீட்டரா வந்து மாத்தணும். இப்ப பாருங்க, இப்போ 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 0.01 மீட்டர்னு சொல்லிட்டு வரும். அப்ப நம்மளுக்கு எத்தனை சென்டிமீட்டர் வேணும்? 3792 சென்டிமீட்டருக்கு என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா அப்ப என்ன வரும்? 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கா? அப்ப நம்மளும் 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சாதான் நம்மளுக்கு 37.92 வரும். அப்ப நம்மளுக்கு எது ஆன்சர் வரும்? பி தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஓகே, ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஆமா, பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்கலாம். ஒரு சதுர வடிவிலான பூங்காவானது அதன் அனைத்து பக்கங்களிலும் 2 மீட்டர் அகலம் உள்ள ஒரே அளவிலான பாதைகள் சூழப்பட்டுள்ளது. அந்த பாதையின் பரப்பளவு 288 சதுர மீட்டர் எனில் அந்த பூங்காவின் சுற்றளவினை காண்கன்னு சொல்லி எடுத்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, நம்ம வந்து பார்க்கலாம். இப்ப அவங்க கொடுத்துருக்காங்க சதுர வடிவ பூங்கான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப பாருங்க, சதுர வடிவ பூங்கான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை சுத்தி 2 மீட்டருக்கு என்ன இருக்குதான் பாதை வந்து அமைக்கப்பட்டு இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2 மீட்டர்னா அப்ப இந்த சைடு 2 மீட்டர், இந்த பக்கமும் 2 மீட்டர்னு சொல்லி வரும். அதை சுத்தி இருக்கிற அந்த பாதையோட பரப்பளவு என்னன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து 288 சொல்லி கொடுத்துட்டாங்க. 288 சதுர மீட்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா அந்த பூங்காவின் சுற்றளவினை காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு பரப்பளவுக்கு வந்து ஆன்சர் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பரப்பளவு ஃபார்முலா போட்டு ஏவோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கலாம். இப்ப பரப்பளவு ஃபார்முலா சதுரத்தின் பரப்பளவு என்ன ஃபார்முலா? ஏ ஸ்கொயர்னு சொல்லிட்டு வரும். இப்ப நம்மளுக்கு 2 சதுரம் இருக்கு, வெளியே ஒரு சதுரம் இருக்கு, உள்ள ஒரு சதுரம் இருக்கு. நான் வந்து பெரிய சதுரத்துக்கு வந்து கேபிட்டல் ஏ ஸ்கொயர்னு சொல்லி வச்சிருக்கேன். சின்ன சதுரத்துக்கு நான் வந்து ஸ்மால் ஏ ஸ்கொயர்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். இங்க பாருங்க, பெரிய சதுரத்துல இருந்து சின்ன சதுரத்தை கிடைச்சோம்னா உள்ள இருக்கிற பரப்பளவு நம்மளுக்கு கிடைச்சிரும் இல்லையா? அப்ப மைனஸ் 288 சொல்லிட்டு வரும். ஓகேவா? இப்ப பாருங்க, இந்த ஏ ஸ்கொயர்டு வந்து சாரி பெரிய சதுரத்துக்கு நம்மளுக்கு ஏ ஸ்கொயர்டு இருக்கு இல்லையா? அதை வந்து நம்மளுக்கு வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இது கூட சின்ன அதாவது சின்ன சதுரம் இருக்கு இல்லையா? அந்த ஸ்மால் சதுரத்தையும் பிளஸ் இங்க ஒரு 2 மீட்டர், இங்க ஒரு 2 மீட்டர் இருக்கு. அப்ப ஏ பிளஸ் 4 ஸ்கொயர்னு சொல்லி எழுதுனா கரெக்டா இருக்குமா? இதுக்கு ஈக்குவலா நம்மளுக்கு வந்து ஸ்மால் ஏ பிளஸ் 4 ஸ்கொயர்னு போட்டா நம்மளுக்கு வந்து வெளியே இருக்கிற பெரிய சதுரத்தோட பரப்பளவு வந்து கரெக்டா இருக்கும். அப்ப பாருங்க, ஏ பிளஸ் 4 a squared minus small a squared equal to 288 சொல்லிட்டு இருக்கு. இது பாருங்க, a plus b whole squaredங்கிற ஃபார்முலால இருக்கா? அப்போ a squared plus b squared plus 2ab சொல்லிட்டு வரும். இப்ப பாருங்க, இந்த ஃபார்முலால a squaredனா a squared plus b squaredனா 4 into 4 16 சொல்லிட்டு வரும். பிளஸ் 2 2 into 4 8 ஏன்னு சொல்லி இருக்கும். தென் லாஸ்ட் இந்த மைனஸ் ஏ ஸ்கொயர் இருக்கு இல்லையா? அதையும் எழுதிக்கலாம். ஈக்குவல் டு 288 சொல்லிட்டு இருக்கும். இந்த பிளஸ் 2a ஸ்கொயரும் மைனஸ் 2a ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடும். அப்போ மீதி இருக்குது 16 பிளஸ் 8a ஈக்குவல் டு 288 சொல்லிட்டு. நெக்ஸ்ட் நான் வந்து இது என்ன பண்றேன்னா 8a இந்த சைடு வச்சுக்கிட்டு 16 வந்து நான் அந்த பக்கம் கொண்டு போறேன். பிளஸ்ஸா இருக்குது மைனஸ் ஆயிரும். அப்போ 288ல இருந்து 16 வந்து கழிப்போம். கழிச்சா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 2 2 7 2ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். அப்போ
8A ஈக்குவல் டு 272 இருக்கும். ஏ இந்த சைடு வச்சுக்கிட்டு மீதி அந்த சைடு கொண்டு போகலாம். அப்போ 272 இங்க வந்து மல்டிப்ளை இருக்கு. இங்க வரும்போது டிவைடட் ஆகும். அப்ப அடி கொடுத்தனா என்ன வரும்? 2 டேபிள் அடி கொடுக்கலாம். 4 1 3 6ன்னு சொல்லிட்டு வரும். அகைன் வந்து 2 டேபிள் அடி 4 டேபிள் அடி கொடுக்கலாம். 3 4ன்னு சொல்லிட்டு வரும். அப்ப ஏவோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 34 சாரி 34ன்னு சொல்லிட்டு வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா சுற்றளவு கேட்டிருக்காங்க. அப்ப சதுரத்தின் சுற்றளவு என்ன? 4 இன்ட்டு ஏன்னு சொல்லிட்டு வரும். அப்போ 4 இன்ட்டு ஏவோட வேல்யூ 34 மல்டிப்ளை பண்ணலாம். 34 4ஆல மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 16 6 மிச்சம் 1 12 1 13. இப்ப ஆன்சர் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருச்சு? 136 சதுர மீட்டர்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து கிடைச்சிருச்சு. ஓகேவா? அப்ப நம்மளுக்கு ஆன்சர் நம்மளுக்கு என்னன்னு கிடைச்சிருக்கு? டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, ஆன்சர் செக் பண்ணலாம். ஓகே, டி தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 15 மீட்டர் 17 சென்டிமீட்டர் நீளமும் 9 மீட்டர் 2 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட ஒரு அறையின் தளத்தை அமைக்க தேவையான சதுர ஓடுகளின் குறைந்தபட்ச எண்ணிக்கை என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, நம்ம பார்க்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் இது பாருங்க, மீட்டர்ல இருக்குது, அடுத்து சென்டிமீட்டர் இருக்கு, நெக்ஸ்ட் ஒன்று மீட்டர் டு சென்டிமீட்டர் இருக்கு. நம்ம வந்து மீட்டர்ல இருந்து சென்டிமீட்டருக்கு வந்து மாத்திக்கலாம். அப்ப 1 மீட்டர் ஈக்குவல் டு என்னது? 100 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று எடுத்துக்கலாம். அப்போ 15 மீட்டர் ஈக்குவல் டு அப்ப எவ்வளவு வரும்? 1500 சென்டிமீட்டர்னு சொல்லி வரும். எக்ஸ்ட்ரா எத்தனை இருக்கு? அகைன் பிளஸ் ஒரு 17 சென்டிமீட்டர் இருக்கு. 17 சென்டிமீட்டர். அப்ப இது எல்லாத்தையும் கூட்டு நம்மளுக்கு 1517 சென்டிமீட்டர். இது என்னது? நீளம் எல் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மாதிரி பாருங்க, அகலம் கண்டுபிடிக்கலாம். அப்போ 9 மீட்டர். அப்போ 9 மீட்டரை சென்டிமீட்டரை மாட்டினா அப்ப எவ்வளவு வரும்? 900 சொல்லிட்டு வரும். 900 கூட்டல் ஒரு 2 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் இருக்கு. அப்ப கூட்டினா இப்ப 902 சென்டிமீட்டர். இது என்னது? அகலம் பி வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? இப்ப என்ன கேட்டிருக்காங்க? ஒரு அறையின் தளத்தை அமைக்க. அவங்க எல் பின்னு சொல்லி வந்துட்டாலே அப்ப அது என்னது? அது வந்து ஒரு சதுரம் சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம. எல்லோட வேல்யூ பியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கடுத்து பாருங்க, தேவையான சதுர ஓடுகள். இப்ப சதுரமா இருக்கிற ஓடுகள் வந்து உள்ளக்கு வந்து சதுரமா வந்து நம்ம வந்து அடுக்கணும். அப்ப சதுரத்தோட பரப்பளவு என்னது? ஏ ஸ்கொயர்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? இப்ப என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா சதுர ஓடுகளின் குறைந்தபட்ச எண்ணிக்கை என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ சதுர ஓடுகளை வந்து உள்ள வந்து ஃபுல்லா ஃபிட் பண்ணணும். எத்தனை சதுரங்கள் வந்து உள்ளக்க வைக்கலாம்? ஒரு செவ்வகத்துக்குள்ளக்க இந்த செவ்வகத்துக்குள்ளக்க எத்தனை சதுர ஓடுகள் உள்ளக்க வைக்கலாம் அப்படிங்கறதுதான் வந்து கொஸ்டின். ஓகே, அப்போ வந்து எத்தனை வைக்கலாம் அப்படின்னா குறைந்தபட்சமா எத்தனை அளவு? குறைந்தபட்ச எண்ணிக்கைன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ குறைந்தபட்சம்னாலே நம்மளுக்கு நல்லாவே தெரியும். என்னது? HCF எடுத்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து HCF இருக்கலாம். அப்ப 1517க்கும் 902க்கும் HCF எடுக்கலாம். HCF எடுத்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 41 டிகிரில மட்டும்தான் இது வந்து போட முடியும். போட்டோம்னா இது 37, இது வந்து 22ன்னு சொல்லிட்டு வரும். இப்போ வந்து இந்த சதுரம் இருக்கு இல்லையா? சதுர ஓடுகள் அதோட பரப்பளவு எவ்வளவு இருக்கும்னா 41 சென்டிமீட்டர் தான் இருக்கும். குறைந்தபட்சம் சொல்லி கொடுத்தனால நம்ம வந்து HCF எடுத்திருக்கோம். அப்போ இந்த சதுரத்தோட பக்கம் எவ்வளவு இருக்கும்? ஏவோட வேல்யூ வந்து 41 தான் இருக்கும். இப்ப பாருங்க, செவ்வகத்தோட பரப்பளவு எல் இன்ட்டு பி. அதுக்குள்ளக்க வந்து எத்தனை சதுர ஓடுகள் வைக்கலாம் கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம வந்து டிவைட் தான் பண்ணணும். சதுரத்தோட பரப்பளவு பாத்தீங்கன்னா ஏ ஸ்கொயர். ஓகே, இப்ப நம்ம வந்து எல்லோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 1517 இன்ட்டு பியோட வேல்யூ பாத்தீங்கன்னா 902 சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். பை ஏ ஸ்கொயர். ஏவோட பக்கம் நம்ம என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம்? ஏவோட வேல்யூ பாத்தீங்கன்னா 41 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப 41 இன்ட்டு 41. ஓகேவா? இப்ப இதை வந்து அடி கொடுத்தா நம்மளுக்கு என்ன வரும்? இதை அடி கொடுத்தா நம்மளுக்கு 37ன்னு வரும். இதே அடி கொடுத்தா நம்மளுக்கு என்ன வரும்? 22ன்னு சொல்லிட்டு வரும். இப்ப 37ஐயும் 22ஐயும் வந்து மல்டிப்ளை பண்ணலாம். 14க்கு 4 மிச்சம் 1 6 1 7 4 11 8. அப்போ நம்மளுக்கு பாருங்க 814 சதுர ஓடுகள் வந்து அந்த செவ்வகத்துக்குள்ளுக்கு வந்து வைக்கலாம். அப்ப ஆன்சர் வந்து நம்மளுக்கு என்னன்னு கிடைச்சிருக்கு?
பி தான் வந்து கிடைச்சிருக்கு. 814 சதுர ஓடுகள் வந்து அந்த செவ்வகத்துக்குள்ள வந்து அடுக்கணும். ஆன்சர் செக் பண்ணிடலாம். ஓகே, ஆன்சர் பி தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு சரிவகத்தின் உயரம் 5.9 சென்டிமீட்டர். சரிவகத்தின் பக்கங்கள் முறையே 7 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் எனில் சரிவகத்தின் பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. சரி, சரிவகத்தின் பரப்பளவு என்னது நம்மளுக்கு 1/2 a plus b இன்ட்டு ஹைட்ஸ்ன்னு சொல்லிட்டு வரும் இல்லையா, இதான் ஃபார்முலா. ஓகே, நம்ம பார்க்கலாம். அப்போ 1/2 பக்கங்கள் என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு 7 6 கொடுத்துருக்காங்க. அப்ப 7 கூட்டல் 6 இன்ட்டு உயரம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க 5.9 கொடுத்துருக்காங்க. அப்ப 1/2 கூட்டினா என்ன வரும் 13 இன்ட்டு 5.9 சொல்லி வரும் இல்லையா. ஓகே, இப்போ வந்து மல்டிப்ளை பண்ணிடலாம் டைரக்டா. அப்ப 59 13ஆல மல்டிப்ளை பண்ணலாம். 27 7 15 17 9 5 சொல்லி வரும். 7 6 மிச்சம் 1 அப்ப 7 வரும் பாருங்க. அப்ப 767/2 சொல்லி வரும். ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிடலாம். இப்போ இதை வந்து அடி கொடுக்கணும். 2 டைப்ல அடி கொடுக்கலாம். அப்ப 3 மிச்சம் 1 8 பாயிண்ட் அகைன் 3 வரும் 0.5 சொல்லிட்டு வரும். ஓகேவா. அப்ப நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு 38.35. அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து கிடைச்சிருச்சு. இப்ப ஆன்சர் நம்மளுக்கு வந்து பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் வந்து பார்க்கலாம். ஒரு நேர்வட்ட கூம்பின் கன அளவு பாத்தீங்கன்னா 11,088 சதுர சென்டிமீட்டர் ஆகும். கூம்பின் உயரம் 24 சென்டிமீட்டர் எனில் அதன் ஆரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரி, கூம்போட கன அளவு என்னது, கன அளவு ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா 1/3/r² ஹைட்ஸ்ன்னு சொல்லிட்டு வரும். ஓகே, இப்ப நம்மளுக்கு வந்து ஆறு தான் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கன அளவு நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க 11,088 ஈக்குவல் டு 1/3 பையோட வேல்யூ என்னது 22/7 இன்ட்டு ஆர் தான் நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும் தெரியாது. r² அப்படி வச்சுக்கலாம். இன்ட்டு ஹைட்ஸோட வேல்யூ என்னன்னு கொடுத்துட்டாங்க 24 சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்ப பாருங்க r² இந்த சைடு வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் அந்த சைடு வந்து கொண்டு போகலாம். ஓகே, கொண்டு போவோம். 1188 இன்ட்டு இப்ப இந்த இது கீழே இருக்கிறது எல்லாமே எப்படி வரும் மேல வந்து வரும். ஓகேவா. அப்போ 3 இன்ட்டு 7ன்னு வரும். இந்த சைடு 22 இன்ட்டு 24 ஈக்குவல் டு r² சொல்லி வரும் இல்லையா. அப்போ பாருங்க, இதை வந்து 3 டேபிள் அடிக்கலாம். 1 3 3 24 வந்து எத்தனை தடவை வரும் 8 டைம்ஸ் வருமா. 8 வேற என்ன அடிக்கலாம், இது மாதிரி லெவல் டேபிள் அடிக்கலாம். லெவல் டேபிள் அடிச்சா இது வந்து 2ன்னு சொல்லி வரும். இது வந்து 1 0 அகைன் ஒரு 0 88 8 தடவை இருக்கு, 2 தடவை வந்துருச்சு. ஓகேவா. இப்போ அகைன் என்ன பண்ணலாம், வேற என்ன பண்ணலாம்னா மறுபடியும் 2 டேபிள் வந்து அடிக்கலாம். 2 டேபிள் அடிச்சா இது என்ன வரும் 504ன்னு சொல்லிட்டு வரும். அகைன் பாருங்க, இது வந்து 8 டேபிள் அடிக்கலாமா. 8 டேபிள் அடிச்சா இது என்னென்ன வரும் 63ன்னு சொல்லிட்டு வரும். ஓகே, இப்ப பாருங்க மிச்சம் 63 7ன்னு சொல்லி இருக்கு. மல்டிப்ளை பண்ணலாம். 21 பண்ணு மிச்சம் 2 42 44ன்னு வரும். அப்ப 444 ஈக்குவல் டு r² இருக்கு. பாருங்க 444 எதோட ஸ்கொயர்டு 21ஓட ஸ்கொயர்டு தான் 444. அப்ப r² நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம் 21 சென்டிமீட்டர். அப்ப ஆன்சர் டி தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு செவ்வகத்தின் மூலைவிட்டமானது அதன் குறுகிய பக்கத்தின் 3 மடங்காக உள்ளது எனில் செவ்வகத்தின் நீளம் மற்றும் அகலத்தின் விகிதம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, இப்ப பாருங்க, ஒரு செவ்வகம். ஓகே, அதோட மூலைவிட்டம் டி. இந்த மூலைவிட்டம் டி என்னவா கொடுத்துருக்காங்க, அதோட குறுகிய பக்கத்தை விட 3 மடங்கு. குறுகிய பக்கம்னா இது வந்து பி, இது வந்து எல், பியோட 3 மடங்கு போட்டிருக்காங்க. அப்ப
3 இன்ட்டு பின்னு வரும். அப்ப டியோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். 3 பின்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஓகே. மூலைவிட்டத்தோட ஃபார்முலா பார்க்கலாம். செவ்வகத்தின் மூலைவிட்டத்தோட ஃபார்முலா டி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு எல் ஸ்கொயர்டு பிளஸ் பி ஸ்கொயர். இதுதான் வந்து ஃபார்முலா. இப்போ டி என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம 3 பின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். 3 பி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு எல் ஸ்கொயர்டு பிளஸ் பி ஸ்கொயர்னு போட்டாச்சு. ஓகேவா? இப்போ பாருங்க நான் வந்து எல் ஸ்கொயர்டை வந்து இந்த சைடு வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் அந்த சைடு கொண்டு வரேன். அப்போ 3 இன்ட்டு 3 என்னன்னு வரும் 9 பி. இது பிளஸ்ஸா இருக்கு இந்த சைடு வரும்போது மைனஸ் ஆயிரும். அப்போ மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு எல் ஸ்கொயர்னு சொல்லி இருக்கும் இல்லையா? ஓகே. இப்போ பாருங்க 9 பி ஸ்கொயர்ல இருந்து ஒரு பி ஸ்கொயர் கழிச்சுனா மிச்சம் 8 பி ஸ்கொயர் ஈக்குவல் டு எல் ஸ்கொயர்னு சொல்லி இருக்கும். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க இந்த ஸ்கொயரும் இப்போ எல் ஈக்குவல் டு எல் ஸ்கொயர். இப்போ பி ஸ்கொயர்டு இந்த சைடு வந்து கொண்டு வரலாம். அப்போ எல் ஸ்கொயர்டு பை பி ஸ்கொயர்டு. இது கீழே இருக்கிறது என்ன போகும் இந்த சைடு வரும்போது மேலே வந்துடும். அப்போ 8/1 சொல்லி இருக்கும். இப்போ வந்து நம்ம இதுக்கு வந்து ஸ்கொயர்டுக்கு வந்து நம்ம வந்து ரூட் எடுக்கணும். இப்போ பாருங்க நம்ம ரூட் எடுக்கிறதுக்கு எல்சியம் போடலாம். 4 மிச்சம் 2 சொல்லிட்டு இருக்கும். அப்போ எல் ஸ்கொயர்டு பை பி ஸ்கொயர்டு ஈக்குவல் நம்ம எல்பி எதுக்கு போட்டோம்னா அவங்க வந்து கேட்ட கேள்வி நீளம் மற்றும் அகலத்தின் விகிதம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதனால எல் ஸ்கொயர்டு இப்போ எடுக்கணும்னா ஸ்கொயர்டு எடுக்கணும்னா நம்மளுக்கு வந்து இது வந்து ரூட் போடணும். ரூட் போட்டால் தான் இந்த ஸ்கொயர்டு வந்து போகும். இப்போ எல் பை பி ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன வரும் 2க்கு ஒரு 2 வெளியே எடுத்துக்கலாம். ஒரு 2 ரூட்குள்ளேயே தான் இருக்கும். பை கீழே ஒண்ணுமே இல்லைன்னு என்ன இருக்கும் அர்த்தம் 1 இருக்குன்னு சொல்லி அர்த்தம். அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு 2 √2 1 சொல்லி கிடைச்சிருக்கு. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஆரம் 3.5 சென்டிமீட்டர் உடைய 3 வட்டங்கள் எடுக்கப்பட்டு அவற்றில் ஒவ்வொரு வட்டமும் மற்ற 2 வட்டங்களை தொடுமாறு அமைக்கப்படுகிறது எனில் அவ்வட்டங்களுக்கு இடைப்பட்ட பகுதியின் பரப்பளவு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி ஓகே. 3 வட்டம் இருக்குதான் பார்ப்போம் எழுதுறோம். 3 வட்டம் இருக்கான். அந்த 3 வட்டமும் மற்ற 2 வட்டங்களை தொட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப மற்ற 2 வட்டங்களையும் வந்து தொட்டுக்கிட்டு இருக்கு. ஓகே. இப்ப பாருங்க ஆரம் வந்து 35 சென்டிமீட்டரா. அப்ப பாருங்க ஆரம் வந்து 35 சென்டிமீட்டர் அப்படின்னா இதுக்கும் ஆரம் வந்து பாத்தீங்கன்னா 3.5. அப்ப இதுக்கும் ஆரம் பாத்தீங்கன்னா 3.5 இருக்கும். இப்ப வேற என்ன கேட்டிருக்காங்கன்னா மற்ற 2 வட்டங்களும் தொடுமாறு அமைக்கப்படுகிறது எனில் அவ்வட்டங்களுக்கு இடைப்பட்ட பகுதியின் பரப்பளவு. அதாவது இந்த இருக்கு இல்லையா அந்த இடைப்பட்ட பகுதி இந்த இடைப்பட்ட பகுதியின் பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப பாருங்க இப்ப இதை ஜாயின் பண்ணீங்கன்னா நடுவுல நம்மளுக்கு வந்து ஒரு முக்கோணம் மாதிரி கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இது வந்து சமபக்க முக்கோணம். இங்க பாருங்க 3.5 3.5 அப்ப எத்தனை வருது 7 சென்டிமீட்டர் வருது இல்லையா? அப்ப இந்த பக்கம் 7 சென்டிமீட்டர் இந்த சைடு 7 சென்டிமீட்டர் அப்ப இந்த பக்கம் 7 சென்டிமீட்டர். அப்ப இது வந்து ஒரு சமபக்க முக்கோணம். நம்மளுக்கு வந்து ஒரு சமபக்க முக்கோணம் வந்து கிடைச்சிருக்கு. பாருங்க இந்த சமபக்க முக்கோணத்துல இருந்து முக்கோணத்தோட பரப்பளவு கண்டுபிடிச்சு அதுல இருந்து இத பாருங்களேன். இந்த வட்டத்துல இது வந்து வட்டக்கோண பகுதி மாதிரி இருக்கு பாருங்களேன். வளைவா இருக்கு. இந்த பக்கம் முக்கோணமா இருக்கு. அப்படின்னா எத்தனை இருக்கு 1 2 3 இருக்கு. அப்ப 3 வட்டக்கோண பகுதிகளின் பரப்பளவு கண்டுபிடிச்சு இதை கழிச்சிட்டோம்னா மீதி இருக்கு இடைப்பட்ட பகுதியோட பரப்பளவு வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அப்போ வட்டக்கோண பகுதியோட பரப்பு வந்து கண்டுபிடிச்சு கழிச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிடும். அப்ப சமபக்க முக்கோணத்தோட பரப்பளவுக்கு ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா √3/4a². இதுதான் ஃபார்முலா. இதுல இருந்து எதை கழிக்கணும் 3 வட்டக்கோண பகுதியோட பரப்பளவு கண்டுபிடிக்கணும். 3 இன்ட்டு 360 டிகிரி இன்ட்டு πr². இதுதான் வந்து ஃபார்முலா. ஓகேவா? இப்ப பாருங்க √3/4 ஓகேவா? சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவுக்கு பக்கம் வந்து கேட்டிருக்காங்க. அப்ப இந்த பக்கம் 3.5 இந்த பக்கம் 3.5 தான். அப்ப வந்து 7² என்ன வரும் 49 வரும். -3 இன்ட்டு இப்ப பாருங்க சமபக்க முக்கோணம்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா இதோட டிகிரி எவ்வளவு வரும் 3 பக்கமும் 60 டிகிரி தான் வரும். 3த்துக்குமே எவ்வளவு வருது இந்த பக்கம் 60 இந்த பக்கம் 60 அந்த சைடு வந்து 60 டிகிரி தான் வரும். அப்ப பாருங்க அப்ப மேல என்னன்னு போட்டுக்கலாம் 60 டிகிரின்னு போட்டுக்கலாமா? 60 டிகிரி 360 டிகிரி இன்ட்டு பையோட வேல்யூ என்னது 22/7
இன்ட்டு ஆர் ஸ்கொயர்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்க 3.5. அப்ப ஸ்கொயர்டு கொடுத்துருக்காங்க. அப்ப 2 தடவை போட்டுக்கலாம். 3.5 3.5 போட்டுக்கலாம். இப்ப அடி கொடுக்கலாம். இதை நான் வந்து 4 டபுள் அடிக்கலாம். 1 4 is 4 2 மிச்சம் 1 இருக்கும். இன்ட்டு மிச்சம் வந்து 2 இருக்கும். அப்போ 5 வரும். ஓகே, இங்க பாருங்க இந்த ஒரு சேவ் இருக்கு, இந்த ஒரு சேவ் அடி கொடுக்கலாம். 6 டேபிள்ல பாருங்க 166 6 6 ஆர் 36 அடிக்கலாம். இங்க 3 டேபிள் அடிக்கலாம். 1 3 is 3 2 3 ஆர் 6 அகைன் 2 டேபிள் அடிக்கலாம். 1 2 is 2 11 2 ஆர் 22 சொல்லி வருது. இதை பாரு 7 டேபிள் அடிக்கலாம். 1 7 is 7 அப்ப 0.5 தான் 3.5 வரும். ஓகேவா? இப்ப இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும். இப்ப இந்த சைடு இருக்கிறது √3 இன்ட்டு 12.25 மைனஸ் 11 இன்ட்டு 0.5 இன்ட்டு 3.5 சொல்லி இருக்கு. இப்ப இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி நம்ம வந்து டிவைட் பண்ணிட்டேன்னா சப்ட்ராக்ஷன் பண்ணிட்டேன்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிரும். இப்போ √3 வேல்யூ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 1.732. அது கூட எதை மல்டிப்ளை பண்ணணும்? 12.25 வந்து மல்டிப்ளை பண்ணணும். பண்ணலாமா? அப்போ 1732 1225 10க்கு 0 மிச்சம் 1 6 1 15 16க்கு 6 மிச்சம் 1 35 1 36க்கு 6 மிச்சம் 3 5 8ன்னு வரும். 2 டேபிள் அடிப்போம். 4 6 14க்கு 4 மிச்சம் 1 2 1 3ன்னு வரும். அப்ப அதே தான் இங்கேயும் வரும். 6 4 3 1 டேபிள்னா 2 3 7 1 வரும். இப்ப எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். 0 10க்கு 0 மிச்சம் 1 10 16 17க்கு 7 மிச்சம் 1 10 20 21க்கு 1 மிச்சம் வந்து 2 6 8 12க்கு 2 மிச்சம் 1 11க்கு 1 மிச்சம் 1 அப்ப 2. இதுக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிச்சு. நீங்க பாருங்க 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கு. அடுத்து ஒரு 2 ஸ்தானம், மொத்தம் 5 ஸ்தானம் தள்ளி புள்ளிக்கணும். 1 2 3 4 5 5 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் பாத்தீங்கன்னா 21.21 சொல்லி கிடைக்கும். இது கூட இது எல்லாத்தையும் வந்து மல்டிப்ளை பண்ணோம் பார்ப்போம். ஓகேவா? முதல்ல 0.5க்கும் 5ஆல மல்டிப்ளை பண்ணலாம். பண்ணா 25 5 மிச்சம் 2 15 1 17 வருது. எத்தனை ஸ்தானம்? 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். ஓகேவா? அப்போ 1.75 வரும். அது கூட 11 வந்து மல்டிப்ளை பண்ணணும். 11 மல்டிப்ளை பண்ணலாம். 175 571 வரும். 5 12க்கு 2 மிச்சம் 1 7 8 9 மிச்சம் 1 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கணும். அப்போ பாருங்க 19.25 வருது. இப்ப இதை வந்து சப்ட்ராக்ஷன் பண்ணா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? அப்ப 21.217 19.25 வரும். கழிச்சோம்னா 7 11 11ல இருந்து 5 போச்சுன்னா மிச்சம் 6 இது வந்து 1ன்னு இருக்கும். இப்ப இது வந்து 0ன்னு இருக்கும். அப்ப இது 11 11ல இருந்து 2 போச்சுன்னா அப்ப எத்தனை? 9 இது அடி கொடுத்தா 1ன்னு வரும். இங்க 1 10ல இருந்து 1 போச்சுன்னா 1. இப்ப நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு? 1.967 இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிருக்கு. அப்ப அந்த இடைப்பட்ட பகுதியோட பரப்பளவு வந்து 1.967. அப்ப ஆன்சர் வந்து ஏ தான். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு சமபக்க முக்கோணத்தின் பரப்பு 27√3 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு எனில் அதன் உயரம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப நம்மளுக்கு ஒரு சமபக்க முக்கோணத்தின் பரப்போட ஃபார்முலா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா √3/4a² இதுதான் வந்து ஃபார்முலா. அவங்க வந்து பரப்பளவு வந்து கொடுத்துட்டாங்க. உயரம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? போவோம். இப்ப இதோட வேல்யூ என்னது? 27/27√3 சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்ப a² இந்த சைடு வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் அந்த சைடு வந்து கொண்டு போகலாம். இப்ப a² இந்த சைடு வச்சுக்கலாம். இப்ப 27√3ன்னு வரும். கீழே இருக்க √3 என்ன வரும்? மேல இருக்கிறது இந்த சைடு வரும்போது கீழே வந்துரும். இன்ட்டு மேல வந்து கீழே இருக்கிறது 4 அங்கிட்டு போகும்போது எங்க வரும்? மேல வந்துரும். இப்ப பாருங்க ஒரு √3 இந்த √3 வந்து கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப a² = 27 4ஆல வந்து மல்டிப்ளை பண்ணா 28க்கு 8 மிச்சம் 2 8 இப்ப 10 பாருங்க நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 108ன்னு சொல்லிட்டு வருது. இப்ப இந்த 108 a² வந்திருக்கு. இப்ப a வந்து கண்டுபிடிக்கணும். அப்ப 108 வந்து எல்சிஎம் போடலாம். பாத்தீங்கன்னா 5 4 அகைன் 2 டேபிள் போடலாம். போட்டா 2 மிச்சம் 1 7ன்னு வரும். 3 டேபிள் போடலாம். போட்டா 9 வரும். அகைன் 3 டேபிள். இப்போ வந்து ரூட்டுக்குள்ள 2 இருக்கு. அப்ப ரூட்டுக்குள்ள வந்து இதை வந்து போடலாம். ஸ்கொயர் எடுக்கணும்னா அப்ப 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3ன்னு சொல்லிட்டு இருக்கும். அப்ப பாருங்க ஏவோட வேல்யூ அப்ப என்னன்னு வரும்?
இந்த ஒரு 2 வெளியே வந்து எடுத்துடலாம். ஓகேவா? அடுத்த இந்த 3க்கு ஒரு 3 வந்து வெளியே எடுத்துடலாம். அப்போ ரூட்டுக்குள்ளக்க ஒரு 3 இருக்கும். அப்ப ஏவோட வேல்யூ என்னன்னா 6√3ன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம ஏவோட வேல்யூ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அவங்க கேட்டிருக்க கேள்வி என்னன்னா உயரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப சமபக்க முக்கோணத்தின் உயரம் ஹைட்ஸ் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா √3/2 ஏ இதுதான் வந்து ஃபார்முலா. ஓகேவா? இப்போ வந்து √3/2 ஏ நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் 6√3ன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? அப்ப பாருங்க 1 2 2 6ன்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு. அப்ப √3 இன்டு √3 இன்டு 3ன்னு சொல்லி இருக்கும். இந்த 2 √3க்கும் ஒரு 3 வந்துரும் இல்லையா? அப்ப இந்த ஒரு 3 இன்டு 3 3 இன்டு 3 என்னது 9 தான் ஆன்சர். அப்போ 9 சென்டிமீட்டர் உயரம் என்னது 9 சென்டிமீட்டர். ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு முக்கோண வடிவ வயலின் பக்க நீளங்கள் 10 மீட்டர், 24 மீட்டர், 20 மற்றும் 26 மீட்டர். மேலும் வயலை சமன்படுத்தி ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் 20 செலவாகும் எனில் மொத்த செலவை காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, வந்து நம்ம வந்து சம் பார்க்கலாம். ஒரு முக்கோணம் இருக்கான். அதோட பக்கங்கள்ல ஒண்ணு பாத்தீங்கன்னா 10 மீட்டர், 24 மீட்டர், 26 மீட்டர் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை வந்து சமன்படுத்த சதுர மீட்டருக்கு ரூபாய் 20 செலவாகுன்னு இருக்காங்க. அப்ப இதை பார்க்கல, இந்த முக்கோணத்தை பார்க்கலே நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு இது வந்து ஒரு அசமபக்க முக்கோணம் சொல்லி தெரிஞ்சிச்சு. அப்ப அசமபக்க முக்கோணத்தோட ஃபார்முலா என்ன? அசமபக்க முக்கோணத்தோட பரப்பளவு ஃபார்முலா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரூட் எஸ் எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பி எஸ் மைனஸ் சி இதுதான் வந்து ஃபார்முலா. ஓகேவா? இப்ப பாருங்க எஸ்ஸோட வேல்யூ வந்து நம்மளுக்கு தெரியாது. அப்ப எஸ்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. எஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி பிளஸ் சி பை 2 இதுதான் வந்து ஃபார்முலா. ஏவோட பக்கத்தோட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா ஏக்கு 24 கூட்டல் பிக்கு 26 கூட்டல் சிக்கு 10 பை 2. அப்ப இது என்ன வரும்? எஸ்ஸோட வேல்யூ என்ன வரும்? 24 ஒரு 26 50 50 10 60. அப்போ 60/2. அப்ப எஸ்ஸோட வேல்யூ என்னது 30ன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. எஸ்ஸோட வேல்யூ 30ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஃபார்முலால வந்து சப்ஸ்டிட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ ரூட் 30 30 மைனஸ் 24 30 மைனஸ் 30 மைனஸ் 26 30 மைனஸ் 10. ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். அதே ரூட்டுக்குள்ள என்ன வரும்? 30 இன்ட்டு என்ன வரும்? கழிச்சா 6ன்னு வரும். இன்ட்டு இதுல கழிச்சா 4 இதை கழிச்சா என்ன வரும்? 20ன்னு சொல்லிட்டு வருமா? ஓகே, 20ன்னு வரும். இது எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணணும்? மல்டிப்ளை வந்து பண்ணணும். மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்னு பார்ப்போம். 6 நாளா 24 24 ஒரு 6ஆல மல்டிப்ளை பண்ணோம். பண்ணா என்ன வரும்? 24க்கு 4 மிச்சம் 2 12 13 14ன்னு சொல்லி வரும். 14. அப்போ ரூட்குள்ளக்க என்ன இருக்கு? 14 144 2 0. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு வந்து தெரியும் 144 வந்து ஸ்கொயர்ல இருந்து வெளியே எடுத்தா நம்மளுக்கு என்ன வரும்? 12 12ஓட ஸ்கொயர் தான் 144. 2 0ல இருந்து ஒரு 0 வந்து வெளியே எடுத்துடலாம். அப்ப நம்மளுக்கு என்ன கிடைச்சிருச்சு? பரப்பளவு ஏவோட வேல்யூ என்னன்னு கிடைச்சிச்சு 120ன்னு சொல்லி பரப்பளவு கிடைச்சிச்சு. அவங்க கேட்டிருக்க கேள்வி என்ன? ஒரு சதுர மீட்டருக்கு 20 ரூபாய் செலவாகுமா? அப்ப நம்மளுக்கு ஒரு 120 மீட்டருக்கு அப்ப எவ்வளவு செலவாகும்? 20ஆல வந்து மல்டிப்ளை பண்ணணும். அப்ப 12 2ஆல மல்டிப்ளை பண்ண என்னது? 24 2 0. அப்ப 2400 ரூபாய் வந்து செலவு ஆகும். ஓகேவா? அப்ப ஆன்சர் ஏ தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் சம் வந்து பார்க்கலாம். 14 அலகுகள் பக்க அளவு உள்ள ஒரு சதுரத்தில் இருந்து வெட்டி எடுக்கப்படும் மிகப்பெரிய வட்டத்தின் பரப்பளவு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு சதுரம் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஒரு சதுரம் சொல்லி கொடுத்துட்டாங்க. ஒரு சதுரம் அதோட அளவு என்னன்னு பாத்தீங்கன்னா 14 சென்டிமீட்டர் 14 சென்டிமீட்டர் 14 சென்டிமீட்டர் 14 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. அதுல இருந்து வெட்டி எடுக்கப்படும் மிகப்பெரிய வட்டத்தின் பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இதுல இருந்து வெட்டி எடுக்கப்படுற மிகப்பெரிய வட்டத்தோட பரப்பளவு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்ப இது சென்டர் என்ன இருக்கும்? இதுல இருந்து இது வரைக்கும் 14னா அப்ப ஆரம் எவ்வளவு இருக்கும்? 7 தான் இருக்கும். அப்ப 14ல இருந்து 2ஆல டிவைட் பண்ண ஆன்சர் 7. ஆரோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். 7ன்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு. இப்ப என்ன கேட்டிருக்காங்க? வட்டத்தின் பரப்பளவு தோராயமாக என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப வட்டத்தின் பரப்பளவு என்ன? வட்டத்தின்
பரப்பளவு ஈக்குவல் டு பைஆர் ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலா. பையோட வேல்யூ 22/7. ஆரோட வேல்யூ என்னது 7ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். 7 × 7 ஸ்கொயர்டுனால 4 7 7. அப்ப 22 7ஆல் அடி கொடுத்தனா மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 14 4 மிச்சம் 1 14 15. இப்ப ஆன்சர் என்ன கிடைச்சிருச்சு? 154 சதுர அலகுகள். ஓகேவா? இப்ப ஆன்சர் டி தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்ட். ஓகே, லாஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு கனசதுர வடிவ நீர்த்தொட்டியானது 8000 லிட்டர் நீர் கொள்ளும் எனில் அந்த தொட்டியின் பக்கத்தின் நீளத்தை மீட்டரில் காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, பார்க்கலாம். அப்ப பாருங்க, 1000 லிட்டர் 1000 லிட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர்னு சொல்லிட்டு வரும். 1 மீட்டர். அப்ப 8000 லிட்டர்னா எவ்வளவு வரும்? 8000 லிட்டர்னா 8 மீட்டர்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? அப்ப பாருங்க, ஒரு தொட்டியின் என்ன கொடுத்துட்டாங்க? கனசதுர வடிவம் சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ கனசதுரத்தின் கன அளவு ஃபார்முலா என்னது? கன அளவு ஃபார்முலா a³. அதுதான் ஃபார்முலா. நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? அதோட கொள்ளளவு கொடுத்துட்டாங்களா? அப்ப a³ ஈக்குவல் டு 8னா அப்ப ஏவோட வேல்யூ என்ன? இப்ப ரூட்டுக்குள்ளக்க இது இங்க வந்து கியூப் இருக்கும். அப்ப 8க்கு பாருங்க 4 2 2ன்னு இருக்கும். அப்ப ஏவோட வேல்யூ என்ன? பாருங்க, ரூட்டுக்குள்ளக்க 3 2 இருக்கும். அப்போ இங்க 3 இருக்கா? அப்ப 3 2க்கு ஒரு 2 வெளியே எடுத்துடலாம். அப்ப ஏவோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். 2ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். 2 மீட்டர். ஓகேவா? அப்ப ஏவோட வேல்யூ 2 மீட்டர். ஓகேவா? இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சில நடந்த 2025 நடந்த மேக்ஸ் கொஸ்டின்ஸ்ல வந்து மெஷர்மெண்ட் வந்து ஒரு 16 சம் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.